அப்ப அந்த பிரபஞ்ச வழி இறைவழியோட ஒரு உண்மையை நான் இங்க சொல்றேன், சொல்லி என்னன்னா, இங்க ஒரு குழப்பம் உங்கள்ட்ட ஓடிட்டு இருக்கும். அந்த குழப்பத்துல உள்ள ஒரே ஒரு விஷயம் உங்களை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடும். என்னன்னா, ஒரு விஷயம் சொல்றேன், மனமளவுல புரிஞ்சுக்கோங்க. இங்க இறைவனிடத்திலேயே நம்ம இருந்தாலும், எல்லாமல்ல ஈசனிடத்துல அதுவும் இருந்தாலும், ஒரு 10 பரீட்சை நமக்கு இருக்கு. அதுல ஒத்த பரீட்சை நம்மள ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடும். காம பரீட்சை. சரியா? இந்த காம பரீட்சை என்ன பண்ணும்னா, நமக்கே ஒரு விஷயம் தேவையில்லை, நம்மக்கிட்ட இல்லை, நமக்கு அது வேண்டான்னு நம்ம அதை ஒதுங்கி ஒரு இடத்துக்கு போய் இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளை ஆட்கொண்டு நம்மளை அழிக்க அது நினைக்கும். புரியலையா? என்ன தெளிவா சொல்றேன். இந்த காமமானது மிக அந்த காம பரீட்சை இறைவன் கொடுக்கிறது ஒரு வித்தியாசமான பரீட்சை. சரியா? அதுல யாராவது ஒரு சில ஒரு சில தேவைகளை உங்கள்கிட்ட முன் வச்சு உங்ககிட்ட கேட்குறாங்க. சரியா? அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு விலாசம் கேட்குறாங்க. ஒரு பெண்மணி அந்த விலாசத்தை அந்த இடமானதிடம் கூட்டி கொண்டு போற வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க உங்களை சரியான முறையில, அதாவது அந்த இடத்துக்கு போற வரைக்கும் நம்ம எந்த இடத்துக்கு வேணாலும் இறங்கி போகலாம். புரியுதா? உங்களுக்கு புரியலையா? புரியலன்னா தெளிவா சொல்றேன். அதாவது பேசுங்க, பழகுங்க. அந்த இடம் வந்தால் அவர்களை அந்த இடத்திலேயே விட்டு நீங்கள் வந்துடணும். சரியா? அதாவது அந்த இடம் போற வரைக்கும் நம்மளுடைய மனமானது மாறி காம அந்த ஒரு சுழற்சியில் மாட்டி, அந்த இடம் வந்த பிறகும் அவர்களிடத்துல அம்மா பரவாயில்ல, நம்மளுடைய தேவை இருக்கு அப்படின்னு கொஞ்சம் அதை தாண்டி கூட்டிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிட்டு அங்க விடணும்னு நினைக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, அவ்வளவுதான், அந்த இடத்தை தாண்டி நம்ம கூட்டி கொண்டு போய் விட்டால் அந்த காமமான ஒரு விலாசம் அங்க இருக்காது. நம்ம அந்த இடமா மாறிடுவோம். அது அங்கெல்லாம் போகாது. அடுத்து நம்மளிடம் ஆரம்பிச்சிடும். வந்துச்சு அப்படின்னா அந்த காமமான ஒரு விஷயம், அந்த ஒரு உணர்வுகள் அது நம்மளுடைய இறப்பு வரைக்கும் இருக்கும். அது நம்ம அந்த இடத்துல நம்ம மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களை அந்த இடத்துல விடாம நம்ம தேவைக்காக கூட்டி கொண்டுட்டு திருப்பி விட நினைக்கிறோம். ஆனால் நம்மளுடைய பயணமானது, பயிற்சியானது, நம்மளுடைய நிலையானது, நம்மளுடைய நிரந்தரமானது, எல்லாமே நம்ம இறைவனானவன் எல்லாமே நம்மளை விட்டு ஒதுங்கி நம்மளை தூக்கி எறிஞ்சிரும். இப்ப அதாவது ஒரு விஷயம், அப்ப என்ன செய்யணும்? ஏமா நீங்க எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி போங்க. அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை சொல்றதுக்காக அதை காமத்தில் வழியிலேயே இறங்கி போய் சொல்லிட்டு நீங்க பின் வந்துருங்க. சரியா? சொல்லிட்டு கூடவே இருக்கக்கூடாது சொல்றேன். பிரிச்சுட்டு